இன்னைக்கு நம்ம நாட்டுல நம்மளை சுத்தி பல குடும்பங்கள்ல பல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு. அது சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும். அது ஃப்ரீயா விட்டா அதுவாவே சரியாயிடும். ஆனா அதை நாங்க விட மாட்டோம். அப்படிப்பட்ட குடும்பத்தை இங்க வர சொல்லி அவங்க மனசை மாத்தி மண்டைய உடைச்சு நடு தெருவுக்கு கூட்டி வந்து 4 லட்சம் பேருக்கு அதை போட்டு காட்டி அவங்க மானத்தை வாங்கிடும். என்னம்மா என்னம்மா ஏன் பதற? என்ன ப்ராப்ளம்? என்ன சார், நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் சார். எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. நீங்க 2 பேரும் மேஜர் தானே? உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா. வெக்கப்பட்டு கண்ண மூடனேனா கண்டமன் இருக்காரு, என்ன கண்டம் பண்ணிட்டாரு. ஆத்திரங்கள் வருது. இப்படி 2வது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கிருக்கியே, திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இன்சிலா வைப்ப? என் பேரை இன்சிலாவா அப்பா? நீ யாரா? இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா. யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்த யார அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் இப்ப இவங்க 3 பேருக்கும் முன்னாடி வெக்கங்கட்ட பிள்ளைகளா உங்களா நீங்களோ உங்களே பொண்டாட்டியாடா ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு. மாட்டு ரவி யாராவே? நான் தாங்க 1வது புருஷன். இந்த பாரு, உன் யோகத்துக்கு முத புருஷன் வந்திருக்கான். இந்த 3 வேளை செருப்புல அடிச்சு பத்தி விட்டு மரியாதையா அந்த ஈனப்பிள்ளை கூட்டி போய் குடும்பம் நடத்து. கிட்டையாவும் வச்சுக்கோ, கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்காத. நைட் ஆனா வீட்டுக்கு அங்க யாரு? டேய், என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லையடா. அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின முத புருஷன். காரணமா? எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? என்னம்மா என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா? அட பாவி.